போஸ்ட் ப்ரெக்னன்சி ஆகிடுச்சுன்னா 2 to 3 months ரிகவரி ஃபேஸ்ன்னு விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஹீல் ஆகி அந்த மென்டல் ட்ராமாலேருந்தோ உங்கள் பாடி ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் போயிட்டு வந்திருக்கு, உங்கள் ஹார்மோன்ஸ் நல்லா பீக்கில் இருந்திருக்கு 9 months டப்புன்னு அது ட்ராப் ஆகும்போது நிறைய மூட் ஸ்விங்ஸ் வரும், டிப்ரெஷனுக்குள்ளே போவாங்க, ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, தூக்கம் இருக்காது, ஸ்லீப் பேட்டர்ன் மாறும். உங்கள் கூடவே இப்போ ஒரு குட்டி இருக்குதுன்னா அவங்களே புதுசாக அவங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இதெல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்கள் பாடி ரியாக்ட் பண்ணுறதுக்கே 3 months ஆகிடும். ஸோ அந்த ரெஸ்டிங் ஃபேஸ் விட்டுருங்க. சாப்பிடணும்னு சொன்னால் சாப்பிடுங்க, சுற்றணும்னு சொன்னால் சுற்றுங்க, தூங்குங்க, எல்லாம் பண்ணுங்கள் அந்த 3-4 months. பட் அந்த 3-4 months நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 6 monthsக்கு நான் எங்கே போய் ஜாயின் பண்ணணும், உங்களுக்கு வீட்டில் வெளில விடுறது அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் இருக்கா, ஜிம்முக்கு போய் ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு, இல்லை ஆன்லைனில் நீங்கள் எடுக்க போகிறீங்களா, உங்களுக்கு ஒர்க் அவுட் பிடிக்குதா, யோகா பிடிக்குதா, இதெல்லாமே நீங்கள் அந்த 3 monthsல ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் 6 மாதம் நல்லா வெயிட் போட்டு அப்புறமா போய் தேடுறீங்க நான் எங்கே குறைக்கணும் அப்படின்னா அது கஷ்டம். எல்லாமே ப்ரீ ஒர்க் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அண்ட் அந்த 3 months போஸ்ட் ப்ரெக்னன்சிக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஆக்டிவாக இருங்க. தட் மீன்ஸ் குழந்தைய நீங்கள் தூக்குறது, இந்த ரூம்லேருந்து அந்த ரூம் நடக்கிறது, பேசிக்காக ஒரு 15-20 minutes வாக் போகிறது, நிறைய ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறது, இது எல்லாமே பண்ண முடியும் 3 monthsல. நீங்கள் இதெல்லாம் ஆக்டிவாக இருந்தால் தான் 4th, 5th, 6th monthக்கு நாங்கள் உங்களுக்கு ஆக்சுவல் ஃபிட்னஸ் செஷனை புஷ் பண்ணி பண்ண வைக்க முடியும்.